ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில், அதாவது அந்த கோவில ஸ்ரீ ராமானுஜர் கோவில்னு சொல்லுவா. அந்த கோவில்ல குரு புஷ்யம் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறது. ஏன் இங்க அது குரு புஷ்யத்துக்கு உள்ள விசேஷம் அப்படின்னா, ஒரு தடவை சுவாமி கந்தாடை ஆண்டான் அவர்கள் எம்பெருமானாரிடம், அதாவது ராமானுஜரிடம், அவருடைய திருமேனியை எல்லா காலத்திலையும் எல்லா பக்தர்களும் ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது அவருடைய மங்கள விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றார். ராமானுஜரும் அதுக்கு சம்மதிச்சு பின்னாடி அதே மாதிரி அந்த விக்கிரக திருமேனி பண்ணப்பட்டு அதை கொண்டு வந்து கந்தாடை ஆண்டான் சுவாமி ராமானுஜரிடம் காமிக்கிறார். ராமானுஜர் அந்த திருமேனியை அப்படியே கட்டி அணைச்சு கொடுக்கிறார். அந்த திருமேனி தான் 1137 வருடம் தை மாசம் புஷ்ய நட்சத்திரத்து அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அந்த திருமேனியை, அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் விக்கிரக திருமேனியை ராமானுஜர் தழுவி கொடுத்ததுனாலதான் அதற்கு தான் உகந்த திருமேனி அப்படின்னு பேரு. அந்த மங்கள விக்கிரக திருமேனியை தான் நாம இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கிறோம். இந்த திருமேனியை பிரதிஷ்டை பண்ணனால தான் குரு புஷ்யம் சிறப்பா அங்க கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.